अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अनुग्रहं गुरोरनुग्रहादेव पुंसाम् பூர்ண பிரஜாயதேன்னு சொன்ன பிரகாரமாக ஆச்சாரிய அனுகிரகத்தினால அந்த பகவானுடைய ஒரு இளைய கருணையான ஒரு பார்வையினால நமக்கு ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. வாழ்க்கையில எத்தனையோ ஏற்படுறது, ஆனா இது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல மദ്രാஸ்ல இருந்து கொண்டு நமக்கு உள்ளூர்லயே கிடைக்கிறதுன்னு, வேற எங்கேயோ ஊருக்கு போய் சிரமப்பட வேண்டாம், இந்த ஊர்லயே கிடைச்சதுங்கிறதுக்காக அதுக்கு என்ன நம்ம எல்லாம் பண்ண முடியும்னா ஆச்சாரியாளுக்கு ஒரு நமஸ்காரம் தான் பண்ண முடியும். அப்படி நமஸ்கரதையோட எந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு சகல க்ஷேமம் ஏற்பட்டதோ அந்த பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணி இது போல நாமெல்லாம் நடத்தி கொண்டே இருக்கணும், சகல க்ஷேமத்தை அடையணுங்கிற ஒரு சங்கல்பத்துல இந்த குருகுலம்னு ஒரு ஸ்தாபனத்தை நிறுவனம் பண்ணி அப்படின்னு ஒரு மகான்களுடைய சங்கல்ப விசேஷம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. நமக்கு அழகான ஒரு இடம் கிடைச்சிருக்கு, பகவத் அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இத்தனையும் கொடுத்ததா அந்த ஈஸ்வரனையும் ஆச்சாரியாலையும் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய மனசுல இருந்த ஒரு சங்கல்பம் அதுக்கு தகுந்த போல பாஷ்ய பாட்டம் ஒரு தரம் பிரஸ்தானத்திலையும் ஆச்சு. வாழ்க்கையில முக்கியமான அம்சம் இது. ஒரு காலத்துல எனக்கு உடம்பு முடியாம போன இதோட விட்டு போயிடுமோன்னு நினைச்ச நாட்களும் உண்டு. ஏன்னா ஒரு தரமும் சொல்லாம பிராணம் போயிடும், போனா ஒன்னும் ஆயிட போறது இல்லை, அடுத்த ஜென்மால வரப்போறது, அதை கவலைப்படல. இவ்வளவு தூரம் வந்தது போயிடுமோன்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கேன். ஆனா அப்படியும் இல்லாம இது அதான் அனுகிரகம் பண்ணினா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருப்பேன். நிர்விக்ரமாக ஆனந்தமா பல முறைகள் நடக்க போறது ஈஸ்வர அனுகிரகம். அதனால எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணி பகவானுக்கு ஆராதனம் இதுதான். ஏதோ நித்தியம் அதீயதாம் ததுவிதம் கர்மம் தேன ஈதஸ்ய விரீயதாம் அவசிதி அப்படின்னு பகவத் பக்தியானது இப்படித்தான் ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு அம்சத்துல 4 தரம் படிச்சுட்டே இருந்தா தானா இது நொற்றாயிடும். அப்படி இருக்கக்கூடியதான முதல் ஸ்லோகம் ஈசா வாஸ்யம் இதம் சர்வம். இதம் சர்வம் இவ்வுலகத்துல எது காணப்படுகிறதோ இவைகளை எல்லாமே ஈசா வாஸ்யம் பரமாத்ம பாவனையினால ஆஸ்தாதனீயம் மறைச்சு வைக்கணும். மறைச்சு வைக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு புத்தகத்துக்கு மேல ஒரு வஸ்திரத்தை போட்டோமையானால் அந்த புத்தகம் தெரியாமல் என்ன தெரியுது? அதுக்கு மேல மறைக்கப்பட்டதான் இந்த பொருள் தான் காணப்படுகிறது. அதே விதமாக பொருள்கள் மேல பரமாத்மா பாவனை வச்சோமையானால் தங்களுக்கு எப்பொழுதும் பரமாத்மா மட்டும்தான் அறியப்படுவார், வேற ஒன்றும் அறியப்பட மாட்டார். அப்படின்னு எதை பார்த்தாலும் பரமாத்மா 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 எனக்கூடியதான தோற்றம் நமக்கு வரும்படி பண்ணிக்கணும். ஆகையால் ஒரு பொருளுக்கு மேல ஒரு துணியும் ஏதோ ஒண்ணு போட்டோமையானால் அந்த பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பொருளை அகப்படாமல் அதற்கு மேல அந்த வஸ்திரமானது மட்டும் இப்படி அகப்படுகிறதோ அதே விதமாக நாம் எல்லா பொருளையும் பார்க்கும் பொழுது பரமாத்ம பாவனையினால போத்தப்பட வேண்டும். அப்பொழுது எதை பார்த்தாலும் பரமாத்மா தான் நமக்கு நினைப்புக்கு வரணும். இது ஸ்ருதிக்கு அர்த்தம். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம். எதோ உங்களுக்கு வேண்டிய பொருளை மட்டும் தெரிய வச்சுண்டு டிவியெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. டிவிக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரும் சில ஆத்துல பண்ணா மேல துணியை போட்டுருவான், அதை திறக்கிற இடம் மட்டும் இருக்கும், பாக்குற இடம் மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருப்பான். அது மாதிரி இல்ல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எந்த பாகமும் பிரம்மத்தை தவிர இன்னொரு பொருளானது காணப்படாது அப்படின்னு எச்சிந்த ஜெகத்யாம் ஜெகத். உலகத்துல எந்தெந்த பொருள் இருக்கோ எல்லா பொருளையும் எல்லாமும் பரமாத்மாவா பார்க்க தொடங்கட்டும். அதான் இந்த மாதிரி ஈசா வாஸ்யம் இதம் சர்வம்
எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்தெந்த பொருள் இருக்கோ எல்லாவற்றையும் அதனால பாவனையினால மூடிவிடுங்கள் அப்படிங்கிறது முதல்ல. தேன தியக்தேன புஞ்சேதா, எப்பொழுது நமது இல்லைன்னு இப்ப நம்ம சொல்லிட்டோமே, எல்லாமே பரமாத்மா தான் என்று சொல்லிட்டோமே, அப்பொழுது என்னாச்சு, நமக்கு அதோட ஒரு சம்பந்தம். உலகத்துல இருக்கிற பொருள் இது என்னுடைய பொருள், இது எனக்கு வேண்டியதான பொருள் அப்படிங்கிறது அகம்மமா எனக்கூடியதான சம்பந்தம் அதோட விட்டாகணும், விடப்பட்டதாக ஆகும். தேன தியக்தேன, இதுதான் காப்பாற்றப்படணும். இந்த ஒரு நிலையானது எப்பொழுதும் நீங்க வைத்துக் கொள்ளணும். இது கொஞ்ச நேரம் ஆகும், இது நம்ம தானே அப்படின்னு எடுத்து வச்சுக்க கூடாது. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது எனது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதுல ஒரு பற்றுதல் வைத்துக் கொள்ளப்படாது. தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருதா கத்தியனம், அதோட ஆயிடுது. சமாப்த புனராத்தத்துவம்னு ஒரு தோஷம் நையாயிக்கால் சொல்ற மாதிரி இதோட அந்த ஸ்லோகம் ஆயிடுது. ஆனா மறுபடியும் மாகிருத கத்தியனம்னு ஏன் சொல்றதுன்னு, யாருடைய பணமா இருந்தாலும் அதுல அதை நேசிக்க வேண்டாம். இந்த பணத்துல ஆசை போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஸ்ருதியா நினைக்கிறது. அதனால மாகிருத கத்தியனம் அது ஒரு அர்த்தம். பணம்ங்கிறது யாருன்னு வச்சுட்டு இருக்கிறது, காமன் ப்ராப்பர்ட்டியோ இல்லையா, அது எனதுன்னு நீங்க நினைக்கிறேன். இன்னாருடைய தனம் அன்னாருடைய தனம் இல்ல சுவாமி அப்படின்னு சொல்லி யாரதும் தனம் இல்ல, ஆயால் அதுல திருதியை வைத்துக் கொள்ள வேண்டாம். திருதின்னா பற்றுதல், அதை வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப பாஷ்யக்காரர் அந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கார். ஈசாவாஸ்யமித்யாதயோ மந்திராஹ கர்மசு அவிநியுக்தாஹ. இந்த ஈசாவாஸ்யம்னு ஆரம்பிச்சு நம்ம இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோமே, இந்த மந்திரங்கள் ஒரு மந்திரமும் கர்மாவை உபயோகப்படுத்தல. இந்த அக்னிஹோத்ராதி அஸ்வமேதாந்தமான கர்மாக்கள் இருக்கு, அத்தனை கர்மாக்களை எந்த கர்மாவிலையும் இது உபயோகப்படுத்தல. இது சொன்னதுமே உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன சார் இப்படி சொல்லு, அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி விஸ்வான் யோத்யா அஸ்மஜ்ஜூராணமேன உயிஷ்டாந்தே நம உக்திம் விதேமா அப்படிங்கிற ஒரு மந்திரம் ஈசாவாஸ்யத்துல வருது. அது அங்கெங்க கர்மாக்கள்ல நம்ம காதுல விழறது இல்லைன்னு சொல்றேன் சுவாமி. அந்த மந்திரம் ஈசாவாஸ்யத்துல வந்த மந்திரம் இல்ல, ஈசாவாஸ்யத்துல இருக்கே சார். ஈசாவாஸ்யத்திலையும் இருக்கு, பிரதாரண்ய கோபநட பிராமணத்திலையும் இருக்கு. பிராமண பாகத்துல இருக்கிற மந்திரம் தான் சொல்லப்படுறதே தவிர மந்திரத்துல இருக்கக்கூடியதான மந்திரம் இல்லை. ஆகையால் அந்த மந்திரமானது அங்கே விதிச்சிருக்கு, அதுக்குதான் விநியோகம். இந்த மந்திரத்துக்கு விநியோகம், எந்த மந்திரத்தை எங்க விநியோகம்னு பிராமணமே சொல்றது. அதனால என்ன ஆச்சுன்னு, இந்த மந்திரங்கள் இங்க நாம் எதை சொல்லியிருக்கோமோ இவைகள் எந்த கர்மாவிலையும் உபயோகப்படுத்தவில்லை. ஈசாவாஸ்யமித்யாதயோ மந்திரா கர்மசு அவிநியுக்தா, கர்மாவில் விநியோகப்படுத்தவில்லை. ஏன் சுவாமினர்? தேஷாம் அகர்மசேஷத்யாத்மனா யாதாத்மிய பிரகாசகத்வாத். அந்த மந்திரங்கள் கர்மாவுக்கு அங்கமாக இல்லாததான யாதொரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவுடைய உண்மை யாதாத்யம் இருக்கும் தன்மை அது என்னமா இருக்கோ அதனுடைய ரியாலிட்டி, அதனுடைய ட்ரூத், அதனுடைய ஸ்டேட்டஸை பிரகாசகத்வாத் அது பிரகாசப்படுத்துகிறது. ஆகையால் இந்த மந்திரங்கள் கர்மாவில் உபயோகம் இல்லை. ஏன் கர்மாவில் ஏன் உபயோகப்படுத்தவில்லை? கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான பொருளை பத்தி சொல்றதா இருந்தால் அங்கே உபயோகப்படும். கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடியது திரவியம், தேவதா, மற்ற பதார்த்தங்கள், அவைகளை இங்கே சொல்லல. ஆனா இந்த மந்திரங்கள் என்ன சொல்றது? கர்மாவுக்கு சம்பந்தம் இல்லாததான யாரொரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை எடுத்து காட்டுகிறது. அதனால இதை கர்மாக்களை உபயோகப்படுத்தல. ஆத்மான்னு சொல்றேன், ஆத்மாவுக்கு ஒரு ஸ்வரூபம் உண்டா, ஒரு உண்மையான ஸ்வரூபம் உண்டா? இருக்கு சுவாமி. ஆத்மாவுடைய ஸ்வரூபமா என்றால் ஆத்மனா எப்படி சுத்தத்வ அபாபவித்வ நியேகத்வ நித்யத்வ அசரீரத்வ சர்வகதத்வாதி வக்ஷ்யமாணம்
ஆத்மான்னா எப்படி சார் இருக்கும், ஆத்மாவுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபம் எப்படி அப்படிங்கிறது சொல்றது சுத்தத்துவம். ஆத்மா ஒண்ணுதான் உலகத்துல சுத்தமான ஒரு பொருள். புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாததான ஒரு பொருள் அந்த ஆத்மா தான். சுத்தத்வ, அதுக்கு ஒரு அபாபவித்தத்வ, புண்ணிய பாப சம்பந்த ரஹிதமான ஒரு பதார்த்தம். அது சுத்தத்துவம்னு எவர் பியூர். ஒரு சமயத்துல இது பியூரா இருக்கு, அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தினது இல்லை, எப்பொழுதுமே சுத்தமா இருக்கக்கூடியதான பொருள். அதுக்கு புண்ணிய பாப சம்பந்தம் ஒரு நாளும் இல்லை. மனுஷனுக்கு புண்ணிய பாப சம்பந்தம் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு அந்த ஆத்மாவுக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. அதோட இல்ல, நித்திய ஏகத்வா. உலகத்துல ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்குன்னு நம்மளுடைய அபிப்பிராயம். இந்த ஆத்மா வேற, என் ஆத்மா வேற, யானை ஆத்மா வேற, பூனை ஆத்மா வேற அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். அதான் ஆத்மாவுடைய உண்மையான ஒரு நிலை. சூரியன் ஒன்றாக இருந்தாலும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பங்கள் 1000 ஜலபாத்திரங்கள்ல இருந்தால் ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் தனித்தனியாக சூரியன் ஆப்படும் வண்ணம் ஒவ்வொரு ஸ்தூல சரீரமும் ஏற்படும் பொழுது அந்தந்த ஸ்தூல சரீரத்துல தனித்தனியாக அந்தந்த ஜீவன் இருக்கிறதாக கருதப்படுகிறான். இருந்த போதிலும் எல்லா சரீரத்திலும் இருக்கிற ஆத்மா ஒருவர் தான், அவர் தான் சாட்சியா இருக்கிறார். இந்த மனசுங்கிற ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த மனசுங்கிற கண்ணாடியில பிரதிபிம்பம் வந்தா அந்த பிரதிபிம்பம் எனதுன்னு நினைச்சுன்னா நம்ம அதோட இருந்துட்டு இருக்கோம். ஆகையால் வஸ்துவா இருக்கிறது என்ன, எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மா, உலகத்துல இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். ஏகத்வா, அதோட மட்டும் இல்ல, நித்தியத்வா. மீதி எல்லாம் அனித்தியம். உலகத்துல ஆத்மாவை தவிர சகல பதார்த்தங்களும் அனித்தியம். ஆகாசமும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அது ஒரு நாள் போக வேண்டியதுதான். ஜலம், பிருதி, இதெல்லாம் மகாபிரளயம் எல்லாமே போயிடுது. ஆனா எது சுவாமி போகாம இருக்குன்னு, இந்த காலதேசங்களுக்கு கட்டுப்படுத்தாத இருக்கக்கூடியது அந்த ஆத்மா ஒண்ணுதான் எப்பொழுதும் அழியல. அதான் நித்திய முக்தா, நித்திய ஸ்வரூபா, நிஜமான நித்தியம் அதுதான். இது எல்லாம் ஆபேட்சிகமான நித்தியம். இதை விட அது பெட்டர் சார், அதை விட அது விட ரொம்ப நாள் இருக்கும் சார் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சொர்க்கலோகம் ரொம்ப நாள் சொர்க்கத்தில் இருக்கிறார். பிரம்மலோகம் மகாபிரளய பரியந்தம் இருக்குன்னா அப்ரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமு வித்யதே கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு பிரம்மலோகம் போனாலும் சரி அது ஒரு நாளுக்கு அழிய வேண்டியதுதான். அது வேணும்னா இங்க 100 வருஷம்னா அங்க 1000 வருஷம், அது 10,000 வருஷம், 1 கோடி வருஷம் வச்சுக்கோ, என்ன வேண்டாம். அப்புறம் தேனக்கும் சாதிதம் பவதின்னு அதுக்கப்புறம் அது கிருஷ்ணார்ப்பணம் தான் போக வேண்டியது தானே. அப்படி இந்த எல்லாவற்றுக்கும் நிஜமான நித்தியம் இது ஆத்மா ஒன்றுதான். ஏகத்வ நித்தியத்வ. அதை விட இன்னொரு விசேஷம் ஆச்சரியம், ஆச்சரியத்வ. நம்ம சரீரத்திலேயே இருக்கார், ஆனா சரீர சம்பந்தம் இல்லை சர்வர். எல்லோருடைய சரீரத்திலையும் இருந்துட்டு இருக்கார், சரீர சம்பந்தம் இல்லை. அவருக்குன்னு உறுத்ததான ஒரு சரீரம் இல்லை. இந்த சரீரங்கள்லாம் ஏதோ அதுல இருக்கிறது அவரது இல்லை. இந்த சரீரம் சரீர சம்பந்தம் இல்லாமலேயே வளர்க்கிறார். சரீரத்வ. அதோட சர்வகதத்வாதி ஒரு இடத்துல மட்டும் இருக்கான்னு நினைக்காதீங்க. சர்வகதம், சர்வேஷு பதார்த்தேஷு சர்வேஷு தேசேஷு கதம். எந்தெந்த நூக்கன் காரணம் மட்டும் இல்ல, மூலத்திலையும் எங்கும் அவர் தான் இருக்கார். இதுதான் ஆத்மாவுடைய சொரூபம். ஆத்மான என்ன? சுத்தத்வ, அபாபவித்தத்வ, ஏகத்வ, நித்தியத்வ, அசரீரத்வ, சர்வகதத்வ. இப்படின்னு 6 தர்மங்கள் இந்த ஆத்மாவில நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பப்ப அனுசந்தானம் பண்ணிக்கிறதுக்கு இது ஏற்படுறதுன்னு இத்தியாதி பட்சியமானம். இது பாட்டுக்கு நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கல, இவர்களுக்கு தெரியாது என்ன தெரியாது, அதனால சொல்றேன். உமக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? பட்சியமானம் இந்த உபநிடத்துல சொல்றது. ஆச்சாரியால் உபோத்காத பரச்சரியன்னு மேலே ஏதோ மந்திரங்கள்னால வரக்கூடியது முதல்ல அனுகர்ஷணம் பண்ணி சொல்றார். He introduces us to the subject. அந்த சப்ஜெக்ட் நமக்கு என்னமோ மேல சொல்ல போறது, அப்ப சொல்றது முன்னாலேயே நமக்கு சொல்லிவிடுறது. ஏன்னா நம்ம மனசுல கவலை இல்லாம அதுக்கு ரசிக்கலாமோ இல்லையா? அதனால சுலபமா இதெல்லாம் சுவாமி ஆத்மா அந்த உபநிடத்தில் நம்ம ஆத்மாவை பத்தி அறிய வேண்டியதான பொருள்கள். இதுதான் மேல பட்சியமானம் சொல்ல போகிறது. சச்ச கர்மணா விருத்தியேதா. இவையெல்லாம் இந்த நித்தியத்துவ, ஏகத்துவ, அபாப வித்தத்துவ, சித்தத்துவ, அசரீரத்துவாதிகள்லாம் சொல்றேல, அதெல்லாம் கர்மாவோட விரோதமா இருக்கு.
இது யுக்த ஏவேஷாம் கர்மசு அவிநியோக இவை கர்மால உபயோகப்படுத்துவதில்லை. என்ன இதுக்கு ஆப்போசிட் தான் கர்மாவில். இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு இருக்குங்கிறத கர்மாக்களை உபயோகப்படாதுங்கிறதுக்காக கர்மாவில் இத இந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தவில்லை. ஏவம் லட்சணம் ஆத்மனஹா யாசாத்தியம், இப்படிப்பட்டதான ஏவம் லட்சணம்னு கீழே சொன்ன பிரகாரமான ஆத்மாவனுடைய உண்மையான ஒரு சுரூபமானது உத்பாத்தியம் விகாரியம் ஆப்யம் சம்ஸ்காரியம் கர்த்தபோக்திருரூபம் வா ஏர்ம சேஷதாத்யாத் கர்மாவுக்கு இவைகள் அங்கமா இருக்குமே ஆனால் இந்த ஆத்மா அங்கமா இருக்குமே ஆனால் ஆத்மா எப்படி இருக்கணும்? இந்த நாள்ல ஒன்னா இருக்கணும். உத்பாத்தியம் கர்மாவனால செய்ய வேண்டியதான பொருளா இருக்கணும். ஒரு கொசவன் ஒரு காரியத்தை பண்றான், மண்ணை பிழிஞ்சு சக்கரத்துக்கு மேல வச்சு ஏதோ பண்றான். பண்ண என்ன படத்தை உண்டு பண்ணினான் சார். இவர் கொசவன் பண்ணக்கூடியதான ஒரு கிரியைக்கு ஒரு கர்மாவுக்கு என்ன பலம்? கடோத்பத்தி, படத்தை உண்டு பண்ணுதல் அப்படிங்கிறது உத்பாத்தியம்னு ஒரு இல்ல விகாரியம். பொண்ணை என்ன பண்றான்? தட்டான் என்ன பண்றான்? தங்கத்தை கொடுத்தல, கோல்டன் பிஸ்கெட்டை கொடுத்தல, அதை மறைச்சு வளைச்சு என்ன பண்றான்? ஒரு வளையலாகவும் ஒரு செங்கிலியாகவும் பண்றான். தங்கத்தை வளைச்சு வேற விதமா பண்றான். இது விகாரியம். உத்பாத்தியம் விகாரியம். இல்லைன்னா என்ன பண்றான்? ஒரு பொருளை கொடுத்தா அதை என்ன பண்றான்? அதை நீட்டா அலம்பி தேய்ச்சு அதெல்லாம் குருக்களுக்கு சங்கர ஜெயந்தி வர போறதுன்னு ஆரம்பிச்சு எல்லாம் நீட்டா அது எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அழகா வச்சுக்கிறோமோ இல்லையா? இது என்ன சம்ஸ்காரியம்? முன்னால இருக்கிற பொருளை அதை சுத்தப்படுத்தி அதை அழகுபடுத்துறது, மெருகுபடுத்துறது, இது சம்ஸ்காரியம். அழுக்க நீக்கிறது, புதுசாக பிரகாசத்தை உண்டு பண்றது, இது சம்ஸ்காரியம். இல்லைன்னா என்ன? ஆப்பியம். ஒரு இடத்துல நடந்து போறார். இந்த நடக்கிறது எனக்குரியதான கிரியையினால நம்ம செய்ய வேண்டியது, அடைய வேண்டியது என்ன? இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றது அடைய வேண்டியதுன்னு பொருள். நடக்கிற பொருளுக்கு அடைதல் தான் பிரயோஜனம். இப்படி இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தால் கர்மாவோட பலம்னு சொல்லலாம். உற்பத்தியோ, புதுசா ஒரு பொருளை செய்வதோ, ஒரு பொருளை மாற்றுவதோ, ஒரு பொருளை அடைவதோ, இல்ல ஒரு பொருளை மெருகுபடுத்துறதோ, இவைகள் ஏதாவது இருந்தால் ஆத்மாவில இது கர்மாவில உபயோகப்படுறோம். இல்லைன்னா என்னென்ன ஒண்ணு இல்லாதவன நான் விளையாட்டாக ஆடிட்டே இருக்கேன் சார். கருத்து போக்திருரூபம். பசி இல்லாமலும் சில பேர் சாப்பிடுறாளோ இல்லையோ? ஏன் சுவாமி சாப்பிடணும்? சாப்பிடுறேன், உமக்கு என்ன? இது போக்தான்னு. இல்ல வெறுமனே விளையாட்டே இருக்கேன். என்னையா லாபம்? இப்படி வெயில போய் இப்படி சுத்தின்னு வேச்சு கொட்டிட்டு வருது. என்ன விளையாட்டுல ஒரு ஆனந்தம் இருக்கு சார். அதுல வேற ஒண்ணும் இல்லாத போனாலும் அந்த கர்மா பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அப்படி கருத்து போக்திருரூபம் வா இவைகள் ஏதாவது ஒண்ணு ஆத்மாவுக்கு இருக்குமையானால் அப்பொழுது இந்த கர்மாக்களை உபயோகப்படுத்திருக்கலாம் இந்த மந்திரங்கள். இது ஒண்ணும் இல்லைன்னு. ஏன் கர்ம சேஷதாத்யா ஆத்மா இப்படித்தான் இருக்கு, வேற விதமா இல்லேன்னு உங்களுக்கு எல்லா உபநிஷத்தும் பார்த்துட்டேன். அவர் சொல்ற சர்வாசாம் உபநிஷதாம் ஆத்ம யாதாத்ம நிரூபணேனைவ உபட்சயாத். இந்த ஆத்மாவுடைய உண்மை என்னமா இருக்கு என்று சொல்வதோட எல்லா உபநிடத்தும் முடிச்சு போச்சு. இன்னைக்குதான் ஈசாவாசியம் ஆரம்பிச்சிருக்கோம். 10 உபநிடத்தும் முடிச்ச பிறகு நமக்கு தெரிய வருது இவ்வளவுதான் என் ஆத்மாவை பத்தி சொல்றது. ஆத்மா அஸ்வமேதத்துல உபயோகப்படுத்தணும், அதுல ஒண்ணும் இல்லை. எல்லா கர்மாக்களும் அப்பாற்பட்ட தனிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது எல்லா உபநிடத்தையும் வாசிக்கிறது தெரியும். சர்வாசாம் உபனிடதாம் ஸ்ரீலிங்கம் உபநிடத்தினால் சர்வாசாம், புல்லிங்கமாக சர்வேஷாம்னு சொல்லியிருக்கோம். சர்வாசாம் உபனிடதாம் ஆத்ம யாதாத்ம நிரூபணேனைவ உபட்சயாத். இங்கே உபனிஷத்துல சொல்லாத போலாம், கீதையில எங்கேயா சொல்லி இருக்கோம்னா கீதையும் காணப்படவே இல்லை. இங்க வேதாந்தம்னா எனக்கு ஞாபகம் வந்து உபநிடத்து பகவத்கீதை. அதுக்கப்புறம் வேற என்ன? மோட்ச தர்மாணாம் பாரதத்துல மோட்ச தர்ம பர்வான்னு ஒரு பர்வா, 18 சாப்டர்ல மோட்ச தர்ம பர்வான்னு ஒரு பர்வா, ஆனுசாசனிக பர்வான்னு ஒரு பர்வா. இவைகள்லதான் தர்மத்தை பத்தி ரொம்ப சொல்லியிருக்க. பிரம்மத்தை பத்தி அங்கேயாவது இருக்கான்னு? அங்கேயும் இல்லை. கீதானாம்
மோட்ச தர்மாணாம் ஏவம் பரத்வாது கீதைகளோ மோட்ச தர்மமோ அங்கேயும் இவள இந்த ஆத்மாவை இப்படித்தான் சொல்லி முடிச்சிருக்கு. தஸ்மாத் ஆகையால் ஆத்மனா அநேகத்வ கர்த்திருத்வ போக்திருத்வாதிச்ச அசுத்தத்வ அபாபவித்தத்வாதிச்ச உபாதாய லோகபுத்தி சித்தம் கர்மாணி விஹிதானி இப்படிப்பட்ட ஆத்மா இருக்கு. ஆனா லோகத்துல வேதத்துல இருக்கிற கர்மாக்கள்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அக்னிஹோத்திரத்துல ஆரம்பிச்சு அல்பவேதாந்தமான என்னென்னமோ கர்மாக்கள் சொல்லியிருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் எதை வச்சுட்டு சொல்றது, எந்த பேசிஸ்ல சொல்றது? ஆத்மா அநேகம், யாரு யாகம் பண்றாரோ அவனுக்கு தான் ஸ்வர்கலோகம், யாரு பண்ணலையோ அவனுக்கு நரகலோகம். இப்படின்னு ஆத்மாக்கள் வெவ்வேறு என்ற ஒரு பேசிஸ்ல தான் பண்றது. அநேகத்துவ கர்த்திருத்வ போக்திருத்வாதி, யாரு கர்த்தாவா இருக்கிறானோ யாரு வேலை செய்கிறானோ அவனுக்கு கூலி உண்டு, யாரு செய்யலையோ அவனுக்கு கிடையாது அப்படின்னு ஆத்மாவை கர்த்தா போக்தா என்று கருதித்தான் கர்மாக்கள் சொல்லியிருக்கு. அசுத்தத்வ அப்ப அவங்களுக்கு பஞ்சசூனாகிரஹஸ்ய பஞ்சபாதகநாசினி கண்டனி பேஷணி சொல்லி உலகும் பீஜமர்தனி அப்படின்னு நீங்க வெறும் டே டு டே லைஃப் லீட் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பாபங்கள்லாம் வந்து சேர்றது சார். வீடை மொழுகிறேன், வீடை பெருக்கிறேன், எல்லாம் வெந்நீரை ஸ்டவ்ல வைக்கிறேன், அதுல இருக்கக்கூடியதான கிருமி எல்லாம் பிராணம் போறதா இல்லையா? காய்கறி நறுக்கினா அதுக்குள்ள இருக்கிற மிருகங்கள்லாம் பிராணம் போறதா இல்லையா? அதெல்லாம் பாபம் வருது. அந்த பாபங்கள்லாம் போறதுக்கு தேவ யஜ்யம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், பிதிரு யஜ்யம் இப்படி எல்லாம் நீங்க பண்ணணும். அது பண்ணலைன்னா எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்கு. அசுத்தத்வ அதோட பாபவித்தத்வ பாபங்கள், அந்த பாபங்கள்னால் அடிக்கப்பட்டிருக்கு, பாப சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அது போகணும். இது உபாத அப்படின்னு லோகத்துல எல்லாரும் நினைக்கிறார். இது லோக புத்தி சித்தம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கர்மாணி விஹிதானி இந்த வேதத்துல இருக்கிற கர்மாக்கள்லாம் இப்படி நான் வேற அவர் வேற, நான் கர்மா பண்ணினா தான் என்னுடைய பாபம் போகும், நான் புண்ணியத்தை அடைவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவனுக்கு கர்மாக்கள் இருக்கு. யோகி கர்ம பலேன அர்த்தே, நான் ஏதாவது ஒரு கர்மா பண்ணினோன்னா அதுல பலம் இருக்குன்னு சொன்னாதான் அவன் பண்றான். இந்த பலமானது எப்படி இருக்குன்னு லோகத்துல ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு திருஷ்ட பலம், இன்னொன்னு அதிருஷ்ட பலம். திருஷ்ட பலங்களானது இப்பவே இம்மிடியேட்டா இது பண்ணினோம், இதுக்கு பலம் வாங்க போகணும். அனுமார் கோயில் 40 நாள் போய் சுத்தினோம்னா நம்ம மனசு காரியம் ஆயிடும், அது திருஷ்ட பலம். அதிருஷ்ட பலம் என்னன்னு யஜ்யம் பண்ணி முடிச்சதுமே சொர்க்கம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், ரொம்ப வம்பா போயிடும். இந்த ஊரை காலி பண்ணிட்டு போகணும், அது கிடையாது. இங்க இருக்கிற பர்யந்தம் இங்க இருக்கணும், அதற்கு பிறகு ஆஃப்டர் டெத் அப்ப வேணா நல்லது கிடைக்கணும். அது அதிருஷ்ட பலம். இந்த ஜட்டாலே அனுபவிக்க கூடியதான பலத்துக்கு திருஷ்ட பலம்னு பேரு. மரணானந்தரம் அடையக்கூடியதான பலமானது அதிருஷ்ட பலம்னு பேரு. இந்த ரெண்டுக்கும் கர்மா இருக்குன்னு. யோகி கர்ம பலேன, கர்ம பலங்கள் ரெண்டு விதம், திருஷ்டம் அதிருஷ்டம். இந்த ஜன்மாவிலேயே அடையப்படுவது, மரணானந்தரம் அடையப்படுவது. அதுல திருஷ்டபலேன பிரம்மவர்க்க சாதினா, திருஷ்டபலம் பிரம்மவர்க்க பார்க்கறது அழகா இருக்கிறது, கமாண்டிங் நேச்சர். 10 பேர் நீங்க சொன்னபடி கேட்கும்படியான ஒரு பதார்த்தம், நினைச்சதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி, இவையெல்லாம் சேர்ந்து பிரம்மவர்த்தத்துன்னு பேரு. அது திருஷ்டமான பிரயோஜனம். அதிருஷ்டேன ஸ்வர்காதினா, அதிருஷ்டமான பலம் அது ஸ்வர்கலோகம், மற்ற லோகங்கள். த்விஜாதிரஹம், இவன் எப்படி இருந்து கொண்டு இந்த கர்மாக்களை பண்ணணும்? நான் த்விஜாதி, பிராமணன், சத்திரியன், வைசன் இப்படிப்பட்டதான கர்மாவுக்கு அதிகாரம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, காணகுப்தத்வாதி அனதிகார பிரயோஜக தர்மவான்னா, இந்த சில டிஃபிகல்டிஸ், ஹேண்டிகேப்ஸ் இருந்தா கர்மாவை பண்ண முடியாது. எப்படி? 2 காலம் இல்லாம தான் எப்படி கர்மாவை பண்றது? விஷ்ணு கிரமான் கிரமதே, அக்னிஹோத்திரத்தை சுத்தனமே எப்படி சுத்துவார் இவர்? கண் இல்லாதவனை எங்க ஹோமம் பண்ணுவார்? ஒரு கண்ணோ 2 கண்ணோ இல்லாதவனை ஹோமம் பண்ண முடியுமா? காணம், காணம்னா ஏகாஷ்னா காண,
ஒரு கண் இல்லாதவனுக்கு காணன்னு பேர். குஜன் முதுகு அப்படியே சாஞ்சு போனவன், வயசானவன், ஒரு கர்மாவும் பண்ண முடியாதவன், இவன் எப்படி பண்ண காண குப்ஜத்வாதி. இவன் எல்லாம் இருந்தால் they are prohibited, expressly prohibited. அதான் அனதிகார பிரயோஜக தர்மவான். அப்படி இதெல்லாம் பண்ணப்படாது எனக்கூடியதான புரோபிடனுக்கு உண்டாகாதவன், அவர்களோட அட்ராக்ட் பண்ணாதவன். காணகுப்ஜத்வாதி அனதிகார பிரயோஜக தர்மவான் இது ஆத்மானம் மன்யதே. அப்படி யார் தன்னை நினைக்கிறானோ அதிகிரியதே கர்மசு. சுவாமி நமக்கு வேதாத்தியனம் பண்ணிருக்கோம், பண்ணலாம், கர்மாக்களை நாம் பண்ணலாம், நமக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லை, நான் ஒன்னும் ஒரு விதமான பாபமும் எனக்கு இல்லை, நான் பண்ணலாம் அப்படின்னு யார் தன்னை நினைக்கிறானோ, யார கர்மபலம் எனக்கு வேணும் என்று நினைக்கிறானோ அவனால பண்ணப்படுறது. இது ஆத்மானம் மன்யதே தஹ அதிக்ரியதே கர்மசு இது அதிகாரவிதோ வதந்தி. கர்மாக்கள் அதிகாரம் யாருக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காரு சில பேர். யாரு? பூர்வமீமாம்சையில 6வது அத்தியாயம் முதல் பாதத்துல 25வது சூத்திரத்துல இருந்து 42வது சூத்திரம் வரைக்கும் எந்தெந்த கர்மாக்களுக்கு யார் யார் அதிகாரியும் தீர்மானம் பண்ணிருக்க ஜெனரலா. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அங்கங்க தீர்மானம் பண்ணிருக்கு. ராஜசூயத்துக்கு யாரு அதிகாரி? ராஜா தான் அதிகாரி. வைத்தியஸ்தோமத்துக்கு யாரு அதிகாரி? வைத்தியம் தான் அதிகாரி. இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனா முக்கியமாக எல்லா கர்மாக்களையும் ஜெனரலா யாருக்கு அதிகாரம்னு பூர்வமீமாம்சை நம்ம வாசிக்கிறது. சூத்திர பாஷ்யத்துக்கு உத்தர மீமாம்சை கீதா வாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். பதம் பதமா வியாக்கியானம் பண்ணப்பாரு. இந்த தடவை நம்ம வாசிக்கிறப்ப பார்க்கணும், மூல மந்திரத்தை வாசிட்டு ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொன்னாரா, அர்த்தம் சொன்ன பிறகு இது என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்படின்னு புத்தகம் இல்லாமல் நம்ம நினைக்க பார்க்கணும். அதுக்கு மனநம்னு பேர். ஒரு தடவை சிரவணம் ஆயிடுது இல்லையோ, அடுத்தது மனநம்ங்கிற ஒரு பிராக்டிஸ் நம்ம அவரை வச்சுக்கணும். மனநம்னா ஈசாவாசியம் சர்வம்ங்கிற மந்திரத்தை சொன்னது அப்படி நொற்று பண்ண முடியல கவலைப்பட வேண்டாம். ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஈசானா என்ன, வாசியம்னா என்ன, என்னத்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம தனியா புத்தகம் இல்லாம ஞாபகப்படுத்திட்டோம்னா அது மனநமாகும். அதுக்கு பிறகு நிதித்தியாசனம் தானா ஏற்படும், கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒவ்வொரு பதமா வியாக்கியானம் பண்றாரு பாஷ்யக்காரர். அது எங்கேயுமே எந்த பதமும் விட்டல. எந்தாவது ஒரு இடத்துல ஒரு பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணலன்னு இன்னொரு உபநிடத்துல பண்ணியாச்சுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ணல, வேற ஒண்ணும் இல்லை. முதல்ல ஈசா வாஸ்யம் இத்தியாதி ஒவ்வொரு பதமா எடுத்துக்கிறது. ஈசா ஈசானா ஈஷ்டே இது ஈட் தேன ஈசா. ஈசானா என்ன சுவாமி அர்த்தம்? ஈசானா ஈஷ்டே டு கண்ட்ரோல்னு தாது. அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஈசா ஐஸ்வர்யே, ஈச ஈசனே அப்படின்னு கண்ட்ரோலுங்கிற அர்த்தம். ஈஷ்டே இது ஈட் தேன ஈசிதா தேன ஈசா. ஈசிதா பரமேஸ்வர பரமாத்மா சர்வஸ்ய. அந்த ஈஸ்வரன்கிறவர் யாரு சார்? பரமாத்மா சர்வஸ்ய, எல்லோருக்கும் ஈஸ்வரன். இவர் அவர் அல்ல, எல்லோருமே ஈஸ்வரன். சகி சர்வம் ஈஸ்டே சர்வஜந்தூனாம். அவர் ஒருவர்தான் சர்வஜந்தூனாம். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் ஒவ்வொரு புழு பூச்சியிலிருந்து ஆரம்பித்து தேவ மனுஷியாதிகள் யாரா இருந்தாலும் எல்லோரையும் கண்ட்ரோல் பண்றவர் யார்? அவர். அதான் சகி ஈசா ஈசிதா பரமேஸ்வர பரமாத்மா சர்வஸ்ய சகி சர்வமேஸ்வரே, எல்லோரையும் கண்ட்ரோல் பண்றார். எப்படி சார் பண்றார்? சர்வஜந்தூனாம் ஆத்மா சன்னு. எல்லா பிராணி புழு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லோருக்கும் அவர் தான் ஆத்மாவா இருந்து கொண்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றார். அதனால கண்ட்ரோல் பண்றதுன்னு தடிக்கம்பு வச்சுட்டு ஸ்கூல் வாத்தியார் மிரட்டி அப்படி பண்ணலையா. ஆனா எப்படி பண்ற? எல்லோருடைய ஆத்மாவா இருந்து கொண்டு அவளுடைய மனசை அந்தந்த வழியா செல்லும்படி பண்றார். சர்வஜந்தூனாம் ஆத்மாவன் பிரத்யகாத்மதையா, அவ எல்லோருக்கும் பிரத்யமாத்மாவா இருந்து கொண்டு பண்றார். சேன சேன ரூபேண, அப்படிப்பட்டதான தன்னுடைய உருவமாக ஆத்மனா ஈசா வாஸ்யம். அந்த ஆத்மஸ்வரூபத்தினால என்ன பண்ணணும்? ஈசா வாஸ்யம், எல்லாவற்றையும் கவர் பண்ணி விடுங்க.
எந்தெந்த பொருள் இருந்தால் அத்தனை பொருளையும் கவர் பண்ணி விடுங்க. வாக்கியம் ஆச்சாதனீயம். என்ன சார், பரமாத்மா பாவனையில எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கிற. எல்லாத்தையும் கவர் பண்ணினா என்ன ஆச்சுன்னு, எதை கவர் பண்ணோம்? எது இருக்கோ அதை கவர் பண்ணும். எது இருக்க, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் கவர் பண்ணி விடுங்க. இதம் சர்வம் ஜகத்யாம் பிருதிவ்யாம் ஜகத். இவ்வுலகத்துல எந்தெந்த பொருள் காணப்படுகிறதோ அத்தனை பொருள்களையும் மறைத்து விடுங்கள். ஜகத்யாம் பிருதிவ்யாம் அர்த்தம். ஜகத் சர்வம் ஆத்மனா. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் தன்னாத்மாவினால், நான் என்று தோன்றதோ இந்த ஆத்மாதான் எங்கும் இருக்கு என்று பிரத்யேகாத்மதையா ஆவே வேதம் சர்வம் என்ன தோணும். இதெல்லாம் நான் தான், இதெல்லாம் பார்த்தா நான் தான் ஞாபகம் வருது. என்னுடைய ஆத்மாவினால்தான் மறைக்கப்பட்டிருக்கேன். ஒரு வஸ்திரத்தினால ஒரு புத்தகத்தை முடியணும்னா அது என்னதுன்னு கேட்டா வஸ்திரம் தான் சொல்லுவான். உள்ள இருக்கிற புஸ்தகமான தெரியாது. அதே போல உலகத்துல எல்லா பொருளையும் ஆத்மாவனால மறைச்சிடையானால் அந்த உலகத்துல எதை பார்த்தாலும் என்ன காணப்படுறது? ஆத்மா தான் காணப்படுறது. அதனால அகமே வேதம் சர்வம், எல்லாம் என் ஆத்மா தான் அப்படின்னு ஞானம் வருது. பரமாத்ம சத்திய ரூபேண, இந்த பரமாத்மா பரமார்த்த சத்தியமாக இந்த ஆத்மா தான் இருக்கு எனக்கூடியதான ஸ்வரூபத்தினால் ஆன்றுதம் இதம் சர்வம், இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் பொய்யினார். இதம் சர்வம் ஆன்றுதம். இப்ப பிரதிஜை தான் குரு பண்ண போற மேல இதெல்லாம் இருக்குன்னு காணப்படுறதே தவிர இதெல்லாம் என்ன தெரியுமோ ஆன்றுதம் ருதம் உண்மை. ருத்தத்துக்கு ஆப்போசிட் அன்ருதம். அன்ருதம் தான் நமக்கு தெரியும், ருத்தம் தெரியாது. அன்ருதம்ங்கிறது நெகட்டிவ் வேர்டு. அதுக்கு பாசிட்டிவ் பேசிக் வேர்டுன்னா ருதம். ருதம் சத்தியம். ருத்தத்துக்கு ஆப்போசிட் ருதம் அன்ருதம். அவ்வளவுதான் ஆரம்பிச்சு. அன்ருதமிதம் இது உண்மை இல்லைன்ட்டு அவ்வளவுதான். அன்ருதமிதம் சர்வம் சராச்சரம். சராச்சரம்னா ஸ்தாவர ஜங்கமம். சர்வம் அசைகிற பொருளோ அசையாத பொருளோ எல்லாவற்றையும் இதம் ஆச்சாதனீயம் ஸ்வேன பரமாத்மனா. ஸ்வேன பரமாத்மனா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தினால எல்லாவற்றையும் மறைக்கணும். எப்படி? யதா சந்தன அகர்வாதே. சந்தனமோ சந்தன கட்டையோ அல்லது அகரு முதலிய பதார்த்தங்களையோ உதகாதி சம்பந்தஜ கிளேதாதிகம் ஔகாதிகம் தௌர்கந்தியம். சந்தன கட்டைய மறந்து போய் வாளியில ஜலம் இருந்தா ஜலத்துல விழுந்துருது. அப்படியே நீங்க வெளியூருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் ஆனவனும் திரும்பி வந்திருக்கு. எங்க சந்தன கட்டைன்னா காணும். ஆனா பக்கத்துல பார்த்தோம்னா வாளியில ஜலத்துல இருந்தது. அடடா இப்படி இருக்கேன்னு இந்த சந்தன கட்டையை எடுத்தா கட்டை இது சாலிடா தானே இருக்கணும், குழப்பம்னு இருக்கு சார் மேல. அதோட இல்ல சந்தன கட்டை நாடுறதுன்னா இப்படி எல்லாம் இருக்குமா? நல்ல வாசனை தானே வரணும். இல்ல 15 நாள் ஜலத்துல இருக்கிறதோ இல்லையோன்னா. அப்ப சந்தன கட்டைக்கு உதக சம்பந்தம் அந்த ஜலத்தோடயே ஒரு 15 நாள் இருந்ததுனால அதுக்கு மேல பாசி குடிச்சு அது என்னது, அதுக்கு ஒரிஜினலா இருக்கக்கூடியதான எந்த ஒரு மனம் உண்டோ அந்த நல்ல மனமானதுக்கு போய் ஒரு வாசிக்கிறது பார்த்தா துர்கந்தம் ஏற்பட. இப்ப இதை போக்கடிக்கணும்னு என்ன சார் பண்ணணும்? வேற நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கு வேற ஒரு அத்தரித்தர் அதுக்கு மேல போட வேண்டாம். ஒரு சாண்டல்வுட் ஆயில கொண்டு வந்து அதெல்லாம் போட வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், அதை தேய்ங்கன்னா இந்த கல்லை வச்சு தேய்ச்சு கல்லுல தேய்ச்சு விடையானால் அதுக்கு மேல இருக்கிற போர்ஷன் தான் போயிடுது. ஏன்னால் அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட் பழைய வாசம் தானா ஓடி வருது. அதே விதமாகத்தான் நமக்கு ஆத்மா சுத்தமாக அபாப விதமா இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சம்சாரத்தோடு சேர்த்து எல்லா மலத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அது போயிடுது. ஏனால் ஆத்மா தானா பிரகாரம். யதா சந்தன அகர்வாதே உதகாதி சம்பந்த ஜலம் முதலிய பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்டதான ஔபாதிகம் தௌர்கந்தியம் உபாதியினால ஏற்பட்டதான இந்த கெட்ட வாசனையானது
ஸ்வரூப நிகர்ஷணேன ஆத்ராஸ்யதே. ஸ்வரூப நிகர்ஷனம், அந்த மறுபடியும் இந்த கல்லில் வச்சு தேய்ச்சோமையால் அதுபடி மறைஞ்சு போறதோ. ஸ்வேன பாரமார்த்திகேன கந்தேன, தன்னுடைய பாரமார்த்திகமான கந்தம் உண்மையா இருக்கக்கூடியதான அந்த வாசனையானது எப்படி ஆகப்படுகிறதோ, தத்வதேவ அதே விதமான ஸ்வாத்மனி அத்தியஸ்தம் ஸ்வாபாவிகம் கர்த்திருபோக்திருத்வாதி லட்சணம், தன் ஆத்மாவில அத்தியசிக்கப்பட்டதான பொய்யாக கருதப்பட்டதான ஸ்வாபாவிகம் கர்த்திருத்வ போக்திருத்வாதி லட்சணம், நான் கர்த்தா நான் போக்தா, யாரு என்ன வேலை செய்யறது, யாரு என்ன பண்றது, வசுதா நான் கர்த்தா நான் போக்தா ஒன்றும் கிடையாது. அந்த ஆத்மாவில நம்ம காலம் எழுது இது பண்ணணும் அது பண்ணணும், அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், இத்தனையும் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லை. நீங்க எதை பண்ணினாலும் ஏதோ லௌகிகமான பிரயோஜனம் வருதே தவிர அந்த மோட்சத்துக்கு வேற ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸ்வாபாவிகம் கர்த்திருத்வ போக்திருத்வாதி லட்சணம் ஜெகத் துவைத ரூபம். இதுதான் சார் துவைத்தம். துவைதம் இந்த உலகத்துல இது வேற அது வேற, நான் இதை பண்ணணும் இதை பண்ணி இதை அடையணும் அதை பண்ணணும், ஒரே கவலையோட இருக்கல. இதுதான் துவைத ரூபம். இவைகளையெல்லாம் ஜகத்யாம் பிருத்திவியாம், ஜகத்யாம் இது உபலட்சணார்த்தம். ஈசா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச எல்லாத்துக்கும் அர்த்தம் பண்ணியாச்சு. ஜகத்யாம்னா உலகம்னு அர்த்தம் பண்ணினார். உலகம்னா உபலட்சணம். உபலட்சணம் இது உலகம் மட்டும் இல்ல, எங்கும் உபலட்சணார்த்தத்வாத் சர்வமேவ நாமரூப கர்மாட்சம் விகாரஜாதம். இவ்வுலகத்திலேயோ மற்ற உலகங்கள்லயோ இருக்கக்கூடியதான ஒரு பெயரோ ஒரு உருவமோ அதனால ஒரு செயலோ இவைகளோட இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் நாம ரூப கர்மாட்சம் விகாரஜாதம், எனி மாடிபிகேஷன் பை நேம் ஆர் பை ஃபார்ம் ஆர் பை ஆக்ஷன் எது இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பரமார்த்த சத்யாத்ம பாவனையா எங்கும் இருக்கிறது பரமாத்ம சத்து அப்படிங்கிற ஒரு நிலையில செக்தம் சியாது எல்லாவற்றையும் விட்டுவிடும். ஏவம் இப்படி ஈஸ்வராத்ம பாவனையா யுக்தஸ்யா, இப்படி பரமாத்மா தான் எங்கும் இருக்கார், இவர் தான் ஈஸ்வரர். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் எங்கும் என் ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு பொருளை பார்த்ததுமே ஆத்மா மட்டும் காணப்படக்கூடியதான ஒரு மிக சிறந்ததான ஒரு நிலை ஒருத்தனுக்கு வந்திருக்கவையானால் ஏவம் ஈஸ்வராத்ம பாவனையா யுக்தஸ்யா இப்படி இருக்கிறவனுக்கு புத்திராதி ஏஷணாத்ரய சந்நியாசே ஏவ அதிகாரா. புத்திரன் வித்தம் லோகம் இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இனிமேல் என்ன வேண்டி இருக்குன்னு குழந்தைகள் வேணும்னு ஏன் சொல்றோம், வயசான காலத்துல காப்பாற்றணும்னு. அப்படி காப்பாற்ற முடியாம பிராணம் போயிடுதுன்னு நல்ல லோகத்துல பிரயோகிக்கணும். ஏதன் மத்தியில மானுஷ வித்தம் இந்த லோகத்துல செலவு பண்றதுக்கு காசு, தெய்வ வித்தம் பரலோகத்துல எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறதுக்கு காசு. இதானே கேட்க போறான் மனுஷன். ஆகையால் இவருக்கு மோட்சம்ங்கிறது எங்கும் பரமாத்மா தான் இருக்கிறார் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுதும் வந்த போது இருக்கு. அதுக்கு பிறகு இதெல்லாம் எதுன பிரயோஜனம் ஒண்ணு வேண்டியதில்லை போங்க அப்படின்னு புத்திராதி ஏஷணாத்ரய சந்நியாசே ஏவ அதிகாரா ந கர்மசு தேன த்யக்தேன, அதனால இதை விட்டுவிடுங்க தியாகேனா இத்யர்த்தா. இந்த இடத்துல இது ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. எது, இந்த சந்தன கட்டையில ஜலத்தை போட்டேன்னு புதுசா ஒரு பதார்த்தம் வருது, ஒரு கெட்டதான ஒரு வாசனை வருது, அது மறுபடியும் அரைச்ச மறுபடியும் பழைய வாசனை வந்துருது. அதே விதமாக நம்ம உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை சம்சாரத்துல மறைச்சு காமக்ரோதாதிகள்ல சேர்த்து இப்படி ஆயிட்டோம். மறுபடியும் நம்ம ஸ்வரூபம் இது என்று வேதாந்தத்தை கேட்கறது மனனம் பண்றது நித்தியாசனம் பண்றது எனக்குடையதான் நிகர்சனம் பண்ணினோமே ஆனால் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் முக்தியானது தானாக காணப்படுகிறது அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கிற. இந்த திருஷ்டாந்தம் ஆச்சாரியால் விவேக சூடாமணி பிரகரணத்துல 274வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஜலாதி சம்பர்க்கவசத் பிரபூத துர்கந்த தூதா கருதுவ்யவாசன சந்தர்ஷனேனைவ விபாதி சம்யகே விதூயமானே சதிபத்ய கந்தே அப்படின்னு அழகா ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார்.
இந்த உபநிஷத்துல இருக்கக்கூடியதான நிறைய அம்சங்கள்லாம் நம்ம புரிந்து கொள்ளணுமே. ஆனால் அப்படியே பிரகரண கிரந்தங்களை திருப்பிட்டே இருக்க போதும். இது புரியாத அம்சங்கள்லாம் அங்க ஸ்லோகத்துல வேற விதமாக சொல்லி எக்ஸாம்பிளா புரிய வைக்கல. என்ன இது இங்கத்தான் இருக்குன்னு பாஷ்யத்துல இருக்கிற இடங்கள்லாம் எங்க உபரிடத்துல சொல்லியிருக்கார், எங்க பிரகரணங்கள். இது ஒரு ஸ்கீம். அப்பப்ப நீங்க பிரகரணம் வாசிட்டேன்னா பாஷ்யத்துல எங்க இருக்கு எனக்குரியதான சொரூபம் நமக்கு தோணும். ராசிர வரத்துக்காக சொன்னேன். தேன தியக்தேனா தியாகேனா இத்யர்த்தா நஹி தியக்தா மிருதः புத்ரோ வா மிருத்யோ வா ஆத்ம சம்பந்திதாயாः அபாவாத் ஆத்மானம் பாலயதி. என்ன பதார்த்தம் தனதில்லைன்னு விட்டு போச்சோ, தனதில்லைங்கிற ஒரு அபிமானம் இல்லையோ அல்லது தன்னை விட்டு போயிட்டு அதை பத்தி நாம நினைக்கிறோமோ. அழகான ஒரு பொருள் வச்சிருக்கேன், அந்த பொருளை ரொம்ப நாள் வச்சிருந்தா வேண்டான்னு விட்டு வித்த பிறகு அவன் எப்படி உபயோகப்படுத்துறான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை ஏதோ ஒரு பதார்த்தம் நம்ம கையை விட்டு போயிடுது, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு, வேலைக்காரன் நம்மளை விட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும். ஒண்ணும் கிடையாது. நஹி தியக்தா மிருதः புத்ரோவா மிருத்யோவா ஆத்ம சம்பந்திதாயாக பாவா, தன்னோட சம்பந்தம் இல்லாதனால ஆத்மானம் பாலயதே, தன்னை தான் ரட்சித்துக் கொண்டு தன்னை காப்பாற்றுவதில்லை. அது எப்போதும் விட்டு போயாது. அத்தः தியாகேனாய் ஜெயமேவ வேதார்த்தா. ஆயல் என்ன சொல்றது, தியாகம் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் ஆத்மா ஆத்மா என்று கருதி இதை விட்டு பண்ணும், பொருள்களை விட்டு பண்ணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான வேதார்த்தம். புஞ்சீதா பாலயேதா, இதை விட்டு அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருந்தோம். அது நீங்க மறக்காமல் அதை காப்பாற்றப்பட வேண்டும். ஏவம் இப்படி தியக்த ஏஷணஹத்வம், எல்லாவற்றையும் ஆசையை விட்ட நீ மா கிருத, எல்லாவற்றையும் ஆசையை விட்ட, ஆனா பணம் மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மா கிருதா கிருதம் ஆகாட்சியம் மாகார்ஷி, எதிலையும் ஆசை வச்சுக்க வேண்டாம். ஸ்பெஷல தன விஷயம் சார், இது தனியா சொல்லணும், சொல்ல வேண்டி இருக்குன்னு. மீதி எல்லாம் ஒரு பங்கு, பணம் மட்டும் ஒரு பங்கு. கஸ்ய ஜனம் ஏன்ன கஸ்ய ஜன பரஸ்ய சத்தியாதனம் மா காண்டி, என் காசை நான் வச்சுட்ட உமக்கேனா வந்து சொல்லாதீங்க. இன்னொருத்தர் காசு எனக்கு வரணும்னு நினைக்கவே விடாது. என் காசும் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். இந்த பணத்தை பத்தி நினைக்க வேண்டாம். கஸ்யசித் தனம் கஸ்யசித் பரஸ்ய ஸ்வஸ்திவாசனம், எதையும் எதிர்பாராதீங்கோ. மா காண்டி ஸ்ரீநிதி அனர்த்தகோ நிபாத. கஸ்யசித்னு சொல்லிவிட்டேன்ல, அப்ப ஸ்வித்து கஷ்யானால எல்லாம் போயிடும். ஸ்வித்துன்னா என்ன அர்த்தம், ஒரு அர்த்தமும் இல்லைன்னு. ஆயால் அனர்த்தகோ நிபாத. வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அதுல ஸ்வித்துன்னு 2 அக்ஷரம் இருக்கு. 2 அக்ஷரம் வேஸ்ட்னு அர்த்தம் சொல்லல. பூர்வ மீமாம்சகள்ல வேதத்துல ஒரு எழுத்தோ அர்த்த எழுத்தோ அதுக்கு ஸ்வரமோ அனுஸ்வாரமோ அவைகளுக்கு கூட அர்த்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாத்தியாயோ அத்தியகவிய அப்படின்னு வேதத்தை நொற்று பண்ணணும்னு சொல்லிருக்கு. எல்லாம் பிரயோஜனத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல தாங்களும் ஸ்வித்துன்னு இவ்வளவு பெரிய பலத்துக்கு வேஸ்டே, அதுக்கு அர்த்தம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல, நியாயமா இல்லையேன்னு. அதவா அப்படியா, சரி. மா கிருத ஆசைப்பட வேண்டாம். ஏன் கஸ்மாத், ஏன் ஆசைப்பட வேண்டாம். கஸ்ய தனம் இது ஆட்சேபார்த்தா, யாருதையா பணம், யாரு பணம்னு யாரு, உமது எனது என்கிறது இல்ல, அது காமன் ப்ராப்பர்ட்டி. காமன் ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், நீ எப்படி நினைக்கா அப்படின்னா. அதனால கஸ்ய தனம் இது ஆட்சேபார்த்தா ந கஸ்ய தனமஸ்தி, யாரு என்று ஒருவனுக்காக கொடுக்கப்பட்டதான பணமானது கிடையாது. இருந்தால் அது எனக்கு வேணும்னு சொல்லலாம், அப்படி கிடையாது. அதனால்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது, நாம எவ்வளவு ஆசைப்படலாம் அப்படின்னு கேட்டா, அபியுஷ்ணா சகிருதாதன்னா, சாப்பிடக்கூடியதான அண்ணன் அந்த வேலைக்கு எவ்வளவு இருக்கோ அந்த வேலைக்கு அது எப்படி இருக்குங்க, பழையதா இருக்கக்கூடாது. புதுசா அன்னம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழச சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். அன்னைக்கு எவ்வளவு புதுசா அன்னைக்கு சமைச்சதான அன்னம். அபியுஷ்ணா
சகிருதா ஒரு முட்டை நெய் வேணும். ஏன்னா ஆயுர் வர்த்ததே கிருதம் கிருதேன வர்த்ததே ஆயு. அதனால அந்த ஜீவிதம் வாழ்க்கை நீளுமா. நெய்யை போட்டுண்டா கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடாது. நெய்யை போட்டுக்கணும். அதுக்காக நெய்யிலேயே எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. கொஞ்சமா போட்டு அதிகாரம் பண்ணுங்க. அதனால அபிஷ்ணா சகிருதாதன்னாத் அச்சித்ரா செய்வ வாசத வஸ்திரம் வந்து பிழிஞ்ச வேட்டிய கட்டப்படாது, தைச்சு கட்டப்படாது. தைச்சு கட்டப்படாதுன்னு ஸ்திரீகள்லாம் பால் தைச்சுக்கிறாள், அதெல்லாம் கேட்கப்படாது. தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கேன், இது கதை விடப்படாது. விவகாரம் என்ன, அச்சித்ரா செய்வ வாசதா கிழிஞ்சதும் தைச்சதான ஒரு வசத